ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கழனி தண்ணி தாங்க. ஸோ அரிசி கழுவுற தண்ணியை வச்சுட்டு என்னென்னத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதில் க்ளீனிங் டிப்ஸ் இருக்குது, கிச்சன் டிப்ஸ் இருக்குது, பியூரி டிப்ஸ் இருக்குது, ஹெல்த் டிப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டிப்ஸும் வந்து சேர்ந்துருக்கு. அதில் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கழனி தண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் கழுவிட்டு ரெண்டாவது டைம் கழுவுற தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ரெகுலராக நம்ம ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ப்ளஸ் நம்மளுடைய முகம் வந்து ரொம்ப பிரைட்டனிங்காகவும் ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைமுடிங்க. ஸோ இந்த தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா சீகக்காயை மிக்ஸ் பண்ணி தலை வாஷ் பண்ணும்போது இதை ரெகுலராக நம்ம போட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டனிங்காக இருக்கும், ரொம்ப சைனிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் கேர்ஃபால் ஆகிறதும் வந்து ஸ்டாப் ஆகுங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ். அடுத்தது பார்த்திங்க, நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நடக்க ஆரம்பிக்க டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கழனி தண்ணியை வச்சு நம்ம நார்மலாக வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி குளிப்பாட்டுவோலையோ, ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி குளிப்பாட்டணும் அப்படின்னா அவங்களுடைய கால் கை எலும்புகள் எல்லாமே வந்து நல்லா வளர்ச்சி அடையும். சீக்கிரமாகவே வந்து தவழ்வதும் சரி நடக்கிறதும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கால் கையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஆக்டிவாக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து இந்த தண்ணி வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது ஹெல்த்தியான சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்டுப்போம். ஆனால் மாடுகளுக்கு வந்து நம்ம தானே பார்த்து கவனிக்க முடியும். ஸோ இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து சூப்பராக நல்லா ஆக்டிவாகவும் நல்லா தெம்பாகவும் வந்து இருக்கும். ஸோ விற்கிற டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டோடு நம்ம அதை வந்து விற்கலாம். அப்புறம் இந்த கழனி தண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம இதை வேஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூஞ்செடி இந்த மரங்கள் இதுக்கு ஊற்றினோம் அப்படின்னா பூ நிறையா வந்து பூக்கும். ஸோ அந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக செழிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து க்ளீனிங் டிப்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாழைப்பூ வந்து மோஸ்ட்லி யார் வீட்லேயுமே வந்து சமைக்க மாட்டாங்க. எதுக்கும் அப்படின்னா துவர்ப்பு. ஸோ துவர்ப்பு தன்மை அதில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதில் நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா திருப்பி நம்ம சமையல் செய்யும்போது அந்த துவர்ப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கக்கூடிய இந்த கழனி தண்ணி வந்து இந்த யூஸஸ் தெரிஞ்சது அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கூட நினைப்பை கூட நீங்கள் வந்து அழிச்சிடுங்க. ஸோ ஏதாவது ஒரு முறையில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் நிறைய காசு கொடுத்து வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பதில்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.